മട്ട വറുത്തത് പോലൊരു കുട്ടി നീലാവന്റെ നെഞ്ചിൽ ചാടിക്കേറിയവൾ വാനവില്ല് നീ മാരിവില്ല് ഞാൻ എന്നെ 7 കളറുള്ള ലുങ്കിയായി മടക്കി കുത്തിയവൾ. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபன்னியஸ்ட் சாங்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஆல்ரெடி தமிழில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சாங்ஸை தெலுங்குலையும் மலையாளத்தையும் டப் பண்ணுற பேரில் எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சாங்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அஜித் நடித்த வேதாளம் படத்தில் இருக்க ஆலுமா டோல்மா சாங் நமக்கு எவ்வளோ ஃபேவரைட், எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த சாங்கை தெலுங்கில் டப் பண்ணுறன்ற பேரில் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்களேன். ఇప్పకలు ఈతకలు కలిపి కొడితే మునకలు కలిపేనుగా సాబిసామితి మీరే లోకలు. இதுக்கே பயந்துட்டா எப்படி? இன்னொரு லைன் இருக்கு, கேளுங்க. కొట్టగెంతనా ఉడుకునా భూగోళ ఎట్టపోతే ఎంతనా సరుకునా పురుకునా దవడ పగల కొట్టనా. ஆலுமா டோல்மா சாங்லாம் என்னோட சின்ன வயசுல அந்த அளவுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங்டா. அது இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த ஆலுமா டோல்மா சாங்லாம் ஒரு கட்டத்தில் பீக்கில் போய் நிப்பாட்டுற இந்த லைனை கூட ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுட்டானுங்க. చూపరా సతా చూపరా నువ్వు కింద పడ్డా మీద పడ్డా సతా చూపరా సతా చూపరా. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? 2023 விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வாரிசு. இந்த படத்தில் வரக்கூடிய ரஞ்சிதமே சாங் எந்த அளவுக்கு ஹிட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சாங்கை தெலுங்கில் டப் பண்ணுறன்ற பேரில் ஒரு கொடுமை பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. ஒரு பாட்டோட மிட் ரேஞ்சில் ஒரு பீக் மொமெண்ட்டில் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரிலிக்ஸ் ஒழுங்காக எழுதலைன்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஆனால் ஆரம்பமே இப்போ இருந்துச்சுன்னா என்னடா அடுத்ததாக 2014 ரிலீஸ் ஆன வீரம் படத்தை கூட இவங்க சம்பவம் பண்ணி வச்சிட்டானுங்க. இந்த படத்தில் வர இந்த சாங் மட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். ஆனால் இதை மலையாளத்தில் டப் பண்ணுறன்ற பேரில் என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். ശശിയുടെ കടയിലെ കൊഴുക്കട്ട പോലെ നിൻ കണ്ണു രണ്ടും കണ്ടാലോ ആ കൊഴുക്കട്ട പോലെ. அதுவும் இந்த லைன்லாம் கேட்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. അടുപ്പിന്മേലെ വെച്ച പാൽക്കുടം കാച്ചി നീ പൊങ്ങുന്നതും നോക്കി നിന്നു പൂച്ചയെ പോലെ. நம்ம விஜய் வந்து இந்த டயத்தில் இவ்வளோ பீக்கில் இருக்காருன்னா காரணம் 2014 ரிலீஸ் ஆன கத்தின்ற படம் தான். மலையாளத்தில் டப் பண்ணுறன்ற பேரில் ஒரு கொடுமை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.